Open your mouths and say, my reality என்னுடைய உண்மையான நிகழ்ச்சி can be a delusion. அது ஒரு மாயமுள்ளதாக இருக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா உங்க லைஃபே மாறிடும். இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. My reality can be a delusion. என்னுடைய உண்மையான கருத்து ஒருவேளை அது மாயமுள்ளதாக இருக்கும். When a dog is trying to when people are trying to save a dog from a pit, ஒரு குழியிலிருந்து நாயை அவர்கள் காப்பாற்ற உதவும் பொழுது, you know how the dog is? அந்த நாய் எப்படி இருக்கும் தெரியுமா? Your hands are going to save the dog. நீங்கள் அதை காப்பாற்ற உங்கள் கைகளை போடுகிறீர்கள். But the dog thinks you're going to swallow it. ஆனால் அதை விழுங்கி விடுகிறதாக அந்த நாய் எண்ணும். That is called delusion. அதுதான் மாயமாக உள்ளது. That is called enemy in your mind. அதுதான் மனதிலே எதிராளியா இருக்கிறீர்கள். Give me a little more volume on mine. That is called you having twisted narratives. அதுதான் ஒரு மாறுபட்ட ஒரு கதையை உங்கள் மனதிலே வளர்த்திருக்கிறீர்கள். மீனா ஆண்டிக்கு எது புரிஞ்சதோ இல்லையோ அடிக்கடி அவங்க பேசுறது ஒரே ஒரு வார்த்தை, நரேட்டிவ் நரேட்டிவ் நரேட்டிவ். she keeps saying ana narrative. She's got that word narrative. மீனா சிஸ்டருக்கு இங்கே ஒரு நரேட்டிவ் என்கிற வார்த்தை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் எனக்கு சொல்வார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நரேட்டிவை புரிஞ்சுக்கோ. நரேட்டிவை நல்லா புரிஞ்சுக்கோ சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க, எல்லாமே ஒரு நரேட்டிவ் தான் சொல்லுங்க. எல்லாமே ஆல் எவ்ரிதிங் இஸ் a narrative. Boys are like this is a narrative. ஆண்கள் இப்படிதான், அது ஒரு கதை. Girls are like this, it's a narrative. பெண்கள் இப்படிதான் இருப்பார்கள், அதை மாற்ற முடியாது. So you and I are like the dog. நீங்களும் நானும் அந்த நாயை போல இருக்கிறோம். Adam is like the dog. ஆதாம் வந்து ஒரு நாயை போல இருக்கிறார். We have already fallen and we are hurt and the rescuers are coming to save us, but have you seen the dog how it will be? It wants to bite you because it feels like you will kill it. இப்படி நாம் எல்லாருமே விழுந்து போன அந்த நாயை போல இருக்கிறோம். நம்மை காப்பாற்ற வருகிறவர்கள் வரும்பொழுது நாம் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறோம். And what the dog does is it bites that person. அந்த அவர்களை கடிக்க முயல்கிறது. Correct, right? You know, assume with me, it bites the person gets hurt, the person is bitten, and it feels like, yeah, now I'm saving my life, and some people say, go to hell you dog. இப்படி அந்த நாய் பயப்பட்டு அந்த கையை பிடித்து கடிக்கும் பொழுது நாம் சிலர் என்ன பண்ணுவார்கள், நீ போ நரகத்துக்கு என்று தள்ளி விடுவார்கள். உன்னை காப்பாத்த வந்து நீ என்ன கடிக்கிற, போடா சாவு, and people let go of the dog like that. I have come to save you, you are biting me, you go to the hell, they will push the dog like that. But the cross is Jesus let the dog bite him. ஆனால் சிலுவை என்னவென்றால் அந்த நாய் கடித்தாலும் பரவாயில்லை என்று. And he bled, he allowed the dog to fully take out his vengeance on him, and then he rescued the dog out. அந்த நாய் முழுவதும் கடித்தாலும் பரவாயில்லை, ரத்தம் போயினாலும் பரவாயில்லை என்று அதை அந்த நாயை காப்பாற்றுவது தான் சிலுவை. This is greater than what Iron Man did. அயன்மேன் செய்ததை காட்டிலும் உயர்ந்ததாக உள்ளது. This is greater than what Jack did. ஜாக்கை காட்டிலும் உயர்ந்ததாக உள்ளது. Look at your friend and say, what Jesus did on the cross. இயேசு சிலுவையின் மேல் என்ன செய்தாரோ, say, may you have light about it. அதிலே வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகட்டும். How many of you getting what I'm saying? பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, நீ தான் அந்த நாய் சொல்லுங்க. You are the dog. நல்ல ப்ராஃபிட்டிக்கா சொல்லுங்க, நீ தான் அந்த நாய் சொல்லுங்க. நான் தான் அந்த நாய். I am the dog. Right? We bit him. நாம் அவரை கடித்தோம். We made him bleed. அவரை ரத்தம் உண்டாக கடித்தோம். He could have said, go to hell you fellas. நீங்கள் நரகத்துக்கு போங்க பரவாயில்லை என்று தள்ளிவிடவில்லை. But his love for us was more than the hurt that he felt. அவருக்கு உண்டான காயத்தை காட்டிலும் அவருடைய அன்பு நம்மேல் இருந்தது அதிகமாக இருந்தது. I've experienced that with Happy. அதை நான் ஹாப்பி இடத்தில் பார்த்திருக்கிறேன். I remember once when a loud noise came. ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. It was very little at the time, maybe 1 or 2 years. 2 வயது இருக்கும் ஹாப்பிக்கு. The loud noise scared him. He got so scared. பெரிய சத்தம் உண்டாயிற்று, அதுக்கு மிகவும் பயந்து போனான். And he started crying and he ran towards me. அப்படியே அழுது கொண்டு என்னிடத்தில் வந்தான். And he held my hand or my face, I don't remember exactly, and he started biting it. என் கையை பிடித்து அவன் எப்படி கடிக்க துவங்கினான். He's biting. என்னை கடிக்கிறான். He's biting, it's hurting me, yes. எனக்கு அவன் கடிக்கிறான், அது எனக்கு வலியை உண்டாக்குகிறது. But I'm allowing him to bite me. ஆனால் அவன் கடிக்கும்படியாக நான் விட்டு விடுகிறேன். As he's biting, his wrath is being released, his fear is being released, his pain is being released. அவன் அப்படியே கடித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வலி குறைகிறது, அவனுடைய கோபம் குறைகிறது. And then he calms down. அவன் அமைதலாகிறான். Problem today is if Simon uncle bites me, it hurts more. I can't allow him. சைமன் என்னை கடித்தார், அதை நான் அலோ பண்ண முடியாது, அது மிகவும் வலியை உண்டாக்கும். So problem is we still bite people like that through words. வார்த்தைகளின் மூலமாக இப்படியாக நாம் மற்றவர்களை கடித்து கொண்டிருக்கிறோம். But if what I'm sharing today, if you understand, your relationships will experience the cross kind of love. நான் சொல்வதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் அந்த சிலுவையின் அன்பை உங்களால் பார்க்க முடியும், நீங்களும் அப்படி பகிர்ந்து கொள்ளலாம்.